பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி XL100 BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து கொஞ்சம் தூரம் ரன் ஆகும், அப்புறம் வண்டி ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நம்ம திரும்பவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணன உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிரும், கொஞ்சம் தூரம் போகும், மறுபடியும் ஆஃப் ஆகிடும். இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் இருக்கக்கூடிய பம்பு தான் ஃபால்ட்டு. பாருங்க, இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நமக்கு ஆன் பண்ணன உடனே இந்த பம்பில் இருந்து வரக்கூடிய பெட்ரோலோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்ப் மோட்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் என்னென்னா பெட்ரோலோட ப்ரெஷர் வந்து தள்ளலை. அதனால தான் வந்து நம்மளுக்கு வண்டி வந்து கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிடுது. இப்போ நம்ம புது பம்ப் ஆர்டர் போட்டு வாங்கி வண்டியில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இதோட ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பழைய பம்புக்கும் புது பம்புக்கும் உள்ள ப்ரெஷரோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஓபிடி டூல் போட்டு வந்து நம்ம லைன் செக் பண்ணி பார்த்தோம், அதில் கூட எதுவுமே தெரியலை. நம்ம வந்து மேனுவலாக லைன் செக் பண்ணி பார்த்தா தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. நம்ம புது பம்ப் மாட்டிட்டோம், வண்டி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுக்கு சூப்பராக ரைஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.